ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் கன்னட படமான மார்க் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஏற்கனவே மேக்ஸ் படத்தை எடுத்த விஜய் கார்த்திகேயன் தான் இந்த படத்தையும் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் மெயினான ரோலில் சுதீப் நடிச்சிருக்கிறாரு. நவீன் சந்திரா வந்து மெயினான வில்லன் ரோல் நடிச்சிருக்கிறாரு. குரு சோமசுந்தரம், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலே சுதீப் வந்து ஒரு ஆஃப் டியூட்டியில் இருக்கிற சஸ்பெண்டான போலீஸ் அதிகாரியாக காட்டுறாங்க. அவர் வந்து தன்னை முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அந்த டைம்ல வந்து போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப் பொருளை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை தேடி ஒரு வில்லன் குரூப் வருது. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனையும் அதகலம் பண்ணி போலீஸையே ஒரு 30-40 போலீஸை கட்டி போட்டு உட்கார வச்சு அந்த அவங்களோட பொருளை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி சுதீப் வந்து காட்டுறாங்க. சுதீப்போட என்ட்ரி மாசான ஒரு என்ட்ரி. அவர் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணி போலீஸை வந்து விடுவிக்கிறாரு. இவர் வந்து ஆஃப் டியூட்டிலேயே வேலை பார்ப்பாருன்னு ஒரு பில்டப் பண்ணி கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு மெயின் வில்லனா. அவர் ஏன் கத்துறாரு அப்படின்னா, ஏற்கனவே அவரோட தம்பி விக்ராந்த் வந்து இன்னொரு பொண்ணை வந்து கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. அதனால தம்பியை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவரோட ஆளுங்க கிட்ட சொல்லி அவரை தேட ஒரு குரூப் வந்து தேடிக்கிட்டு இருக்குது. இப்படியா வந்து கதை வந்து ஒரு 2 டைமென்ஷனாக வந்து நகருது. அதுக்கப்புறம் வந்து சுதீப்புக்கு ஒரு கால் வந்து வருது. யாருன்னா அவங்களோட உறவினர் வந்து ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, தன்னோட பொண்ணை வந்து காணோம், நீ வந்து கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல, அது வந்து நவீன் சந்திராவோட ஆட்கள் ஒரு 18 பேரை வந்து 18 குழந்தைகளை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சிடுறாங்க. அந்த 18 குழந்தைகளையும் கண்டுபிடிச்சாரா, அந்த 18 குழந்தைகள் ஒருத்தர்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ தான் கர்நாடகா சிஎம்மோட தலையெழுத்தையே மாற்ற போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு வில்லன் வந்து இந்த பக்கம் 18 குழந்தைகள் அந்த ஒரு வீடியோ வந்து தேட ஒரு போனை வந்து தேட, இந்த பக்கம் சுதீப் வந்து 18 குழந்தைகளையும் காப்பாற்றணும்னு நினைக்க, கடைசியா வந்து யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாகவும் ஒரு சூப்பராகவும் இருந்துச்சு. சுதீப்போட ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா அதாவது ஒரே ஒரு காஸ்டியூம்லயே படம் பூரா வந்து வராரு. எதிரிகளை வந்து துவம்சம் பண்றாரு. இந்த பக்கம் வந்து நவீன் சந்திரா ஒரு பக்கம் வந்து சகட்டு மேனிக்கு கொலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. குரு சோமசுந்தரம் ஒரு பக்கம் நவீன் சந்திராவோட பார்ட்னரா வராரு. இப்படி வந்து பல ரூபங்கள்ல வந்து இந்த கதை வந்து போனாலும் கடைசியா வந்து இவங்க முடிச்ச விதம் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த 18 பேரை எப்படி வந்து காப்பாத்தினாரு, அந்த காப்பாத்துற சீன்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு தத்துருவமா இருந்துச்சு. இன்னொரு ஒரு பிரச்சனை, ஒரு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் தான். சுதீப்போட ஆக்டிங் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மலையாள நடிகர் வந்து சிஎம் ஆகணும்னு துடிச்சு அவர் பண்ணுற வேலைகள் எல்லாமே அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பாசிட்டிவ் வந்து இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் ஒரு இருட்டில் எடுத்த மாதிரியே இருந்தனால, சரியாக கண்ணு தெரியாதவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா யார் சுதீப் யார் அடியாளுன்னே தெரியாது, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே கதைக்குள்ளேயே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டார்க் ஷேடில் தான் படம் பூராவுமே நகருது. அது ஒன்று தான் வந்து இந்த படத்தில் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு ஓகேவான ஒரு படம் தான். இந்த தேட்டரில் வந்து இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மோசமாக செக்ஷுவல் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சுதீப் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். தாராளமாக இதை வந்து தேட்டரில் பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.